இப்படி அவசரமா டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். தமிழ்நாட்டில் இருக்க நாங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். ஆணையம் சொல்றேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்றேன், இது தமிழ்நாட்டில இருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. பழைய திமுக நீங்க பாத்தீங்க, என்ன உங்க பழைய திமுக என்னன்னு கேட்கிறேன். பழைய திமுக என்ன? வன்முறை. பழைய திமுகங்கிறது என்ன? பொய்யான வாக்குறுதிகள். இதான உங்க பழைய திமுக வரலாறு. உங்க வரலாறு ரொம்ப மோசமான வரலாறு. நீங்க பழைய திமுகவை கொண்டு வாங்க. சும்மா அந்த ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி மிரட்டக்கூடாது. மு.க. ஸ்டாலின் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொகுதி மறுவரையறை நாளைக்கு அந்த சட்டம் இருக்கும். நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்து தொகுதியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி, அது ரொம்ப நல்லது. மக்கள் தொகை உயர்வு, நாடு வளர்ச்சி அடையுது. அப்போ மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அது அதிகமாகும். அதனால தொகுதியோட எண்ணிக்கை அதிகமாகும். அதுல ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. தமிழ்நாட்டுல இப்ப 39 தொகுதி இருக்கு. அது ஒரு 50 இருந்து 59 தொகுதி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். பார்லிமெண்ட்ல தொகுதிகளை அதை மறுசீரமைப்பு செய்து அதை அந்த தொகுதியின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் மூலமாக நாட்டுக்கு நன்மைதான் நடக்கும், மக்களுக்கு நன்மைதான் நடக்கும். மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்துல எதிரொலிக்கும். இவரு சும்மா என்ன சொல்றாருன்னா, நாங்க பழைய திமுகவை நீங்க பாத்தீங்க, என்ன உங்க பழைய திமுக என்னன்னு கேட்கிறேன். பழைய திமுக என்ன? வன்முறை. பழைய திமுகங்கிறது என்ன? பொய்யான வாக்குறுதிகள். பழைய திமுகங்கிறது என்ன? ரவுடித்தனம், கோதுமை வேற ஊழல், சர்க்கரை வேற ஊழல், கூவத்திலே கப்பல் விடுவோம்னு ஏமாத்துறது. இதான உங்க பழைய திமுக வரலாறு. உங்க வரலாறு ரொம்ப மோசமான வரலாறு. நீங்க பழைய திமுகவை கொண்டு வாங்க. நாங்க மோடியின் புதிய இந்தியா உங்களுக்கு காப்போம், எடப்பாடியின் எழுச்சி பெற்ற அதிமுக உங்களுக்கு காமிப்போம். அதனால சும்மா அந்த ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி மிரட்டக்கூடாது. மு.க. ஸ்டாலின் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பழைய திமுக, என்ன உங்க திமுக, அதெல்லாம் மக்கள் சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலிலே இருக்கக்கூடிய காலத்துல கூட காவல்துறை முழுக்க திமுக காவல்துறையாக செயல்படுத்தி, நீங்க இருந்து போய் ஹைதராபாத்ல இருந்து சவுத் சங்கரை கைது பண்ணுறது குண்டாக்கள் அமைச்சிருக்காங்க. அவங்க தாயார் மரணம் அடைஞ்சிருக்காங்க. மனசாட்சி இருந்தது. இன்றைக்கும் தேர்தல் ஆணையத்திலே தேர்தல் கமிஷன் ஊழியராக பணியாற்றக்கூடிய பலரும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் நடந்திருக்கார். திமுகவினர் எல்லா இடத்துலயுமே பணம், பரிசு பொருள், நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அபூர்வ குறவு. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பணம், போலீஸ் பாதுகாப்போடவே பணம் விநியோகம், பரிசு பொருள் விநியோகம். இதை எடுத்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்தோம்னா அதுக்கான வழக்குகள் எதுவும் பதிவு செய்யறது. அதனாலதான் தேர்தல் ஆணையம் பல அதிகாரிகளை மாற்றம் செய்யும். அதுக்கு கூட இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜனநாயகம், இந்த ஆளும் கட்சியினுடைய இந்த போலீஸ் துறை, காவல்துறை, ஏவல் துறையா இருக்கு. இந்த அரசியலத்தை தப்பா பயன்படுது. இதையெல்லாம் தாண்டி திமுகவுடைய அராஜகத்துக்கு மக்கள் பாடம் போட்டுவார்கள். ஜனநாயகம் தான் வெல்லும், ஜனநாயகம் தோல்வி. உதயநிதியினுடைய பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கப்பட்டது. எடப்பாடியை முதலமைச்சராக உங்க தாத்தா காலத்திலிருந்து அவர் அரசியல்வாதியா இருக்கு. ஆனா உதயநிதி இப்ப அவர் வரம்பு மீறி பேசுகிறார். நிச்சயமாக மக்கள் அவர்களுக்கு பாடம் போடுவார். தமிழகம் முழுக்க எடப்பாடியினுடைய அலை வீசுகிறது. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் தெளிவாக நம்முடைய தமிழகத்திலே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பணியாற்றார். அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அவருக்கு திருமாவளவன் அம்பேத்கர் கொள்கைகளுக்கு துரோகம். அம்பேத்கர் சிலைக்கு இந்து மக்கள் கட்சி இன்னைக்கு மாலை அணிவித்தது. உடனே விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாம் பிஜேபி காரங்க, ஆனந்திக்காரங்க, இந்து மக்கள் கட்சிக்காரங்க அம்பேத்கர் வரக்கூடாது, தொடக்கூடாது. அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், அவர் எல்லாருக்கும் சொந்தமான தலைவர். விடுதலை சிறுத்தை அவர் ஜாதி கட்சியா காட்டிட்டு இருக்காங்க. இவர் முழுக்க பட்டியலின மக்களை போய் அடமானம் வச்சுட்டாரு. பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள், தீண்டாமை இழிவுகள் திமுக ஆட்சியில் அதிகம். அதே மாதிரிதான் வேங்க வேலு உள்ளிட்ட பிரச்சனைகள்ல திருமாவளவன் வாய்மூடி மௌனமாக இருக்கார். அவரே அதை பல நேரத்தில் சொல்லியிருக்காரு. அதனால திருமாவளவன் அவர்கள் அதாவது நாங்க கூட்டணி வச்சிருந்தா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நேரடிவ் செட் பண்றாரு. அவருக்கு அறிவாலயத்துல தன் நிறுவனம் மூலமா இத்தகைய வேலையை கொடுத்திருக்காங்க, அது செய்கிறாரு. நிச்சயமாக திருமாவளவன் அம்பேத்கர் கொள்கைகளுக்கு துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரியாரிஸ்ட். அவர் அந்த பெரியாரிஸ்டா தன்னை முன்னிறுத்திக்கலாம். ஆனா அம்பேத்கர் படத்தை அவர் பயன்படுத்துவதே ரொம்ப தப்புங்க. அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர். அம்பேத்கர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி, எடப்பாடி ஐயா தான் அம்பேத்கர் கொள்கைகளை